மீனம் ராசி அன்பர்களே, குரு பகவானின் ஆதிக்கம் கொண்ட கருணை உள்ளம் படைத்தவர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய ராசியின் ஆழமான குணங்களையும் நீங்கள் சந்தித்த வலிமைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மீனம் ராசி ஆண்கள் மற்றும் பெண்களின் பொதுவான குணங்கள் என்ன தெரியுமா? மீனம் என்பது கால புருஷ தத்துவத்தின் கடைசி ஒரு ராசியாக அனைவராலுமே கருதப்படுகிறது. அதாவது மோட்ச ஒரு ராசி என்று அனைவராலும் கூறப்படும். பொதுவான ஒரு குணங்களானது உங்களுக்குள்ள என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு கடல் போன்ற ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. அமைதியாக நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க மற்றவங்களுக்கு. ஆனா உங்களுக்குள்ள 1000 ரகசியங்களும் 1000 கவலைகளும் ஆழமான ஒரு அறிவுகளும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு வெளியில் தெரியாது. அது எல்லாமே உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய முக்கியமான சில நிகழ்வுகளாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இந்த ஆண்கள் வாழ்க்கையில இந்த மீனம்ல இருக்கக்கூடிய ஆண்கள் வாழ்க்கையில மிகவும் மென்மையான ஒரு மனிதர்களாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. மற்றவங்களுடைய துன்பத்தை கண்டு துடிக்கக்கூடிய ஒரு நபர்கள். யாருக்காவது பிரச்சனைகளோ கஷ்டங்களோ ஏற்பட்டால் உடனடியாக உங்களிடம் இருக்கக்கூடியதை கொடுத்து உதவக்கூடிய நல்ல ஒரு மனிதர்கள். அதிகப்படியான கற்பனை திறன் கொண்ட ஒரு மனிதர்களாகவும் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. பெண்கள் அதீத தெய்வ பக்தி மற்றும் குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க ஆரம்பிப்பீங்க. பிறர் நலன் கருதி தன்னுடைய சுகங்களை தியாகம் செய்வதில் இவர்களுக்கு நிகர் யாருமே கிடையாதுங்க. அது நிச்சயமா உங்களுக்குன்னு தெரியவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் நேர்ந்த சோகங்களும் தொடர்மையான கொடுமைகளும் என்ன தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில? இந்த மீனம் ராசியினருக்கு கடந்த காலங்களில் 7.5 சனியின் தாக்கங்கள் இருந்ததால் வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே இருந்திருக்கும். எது செய்தாலும் பிரச்சனைகள் ஏற்படுவது, எதிலும் போய் கஷ்டங்களை உருவாக்கி கொண்டே இருப்பது போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. எல்லாமே உங்களுக்கு போக போகத்தான் புரியவும் ஆரம்பிக்கும். ஏன் இந்த கொடுமைகள் ஏற்பட்டது என்றால், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி இருந்தபோது நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு தப்பாகவே தாங்க முடிந்து கொண்டிருக்கும். ஏன் இது நடக்கிறது, எதற்காக இது நடக்கிறது என்று உங்களுக்குள்ள 1000 கவலைகள் நிச்சயமாக உருவாகி கொண்டே இருக்கும். நல்லது செய்ய போய் பொல்லாப்பை தேடிக்கொண்ட கதையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். நீங்கள் நல்லது செய்வதற்காகத்தான் மற்றவர்களின் வாழ்க்கைக்குள்ள போயிருப்பீங்க. ஆனால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவும் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உண்டான சில கொடுமைகள் என்ன தெரியுமா? பண இழப்பு ஒரு புறம் என்றால், மன ரீதியான சித்திரவதைகளும் மறுபுறம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் மிகவும் நேசித்தவர்களை உங்களை ஒரு பலவீனமானவர்களாக சித்தரித்து ஒதுக்கி வைத்திருப்பாங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்படத்தாங்க செய்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே உருவான சில கொடுமையான சில விஷயங்களாக இருக்கத்தான் செய்யும். மறக்க முடியாத உறவுகளும் கூட இருந்து குளிப்பறித்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். மீனம் ராசிக்கு துரோகம் என்பது எப்போதும் கூட இருப்பவர்களால் தான் வரக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மன்னிக்கப்படாத உறவுகள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். உங்களுடைய இரத்த பந்தங்களோ அல்லது உயிர் நண்பர்களோ உங்களுடைய கஷ்ட காலத்தில் உங்களை எள்ளி நகையாடி இருப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க செய்த உதவிகளை மறந்துவிட்டு உங்களை ஒரு அந்நியராக பார்த்த உறவுகளை உங்களுடைய மனமானது இன்னும் மன்னிக்க மறுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த மன்னிக்கப்படாத உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளையும் அவங்க தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருப்பாங்க. குழிப்பறித்த நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் யாரை வளர்த்து விட்டீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக சதியும் செய்திருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு உங்களை பற்றி அவதூறு பரப்பிய நபர்களால் நீங்கள் பல இரவுகள் உலக்கத்தை இழந்திருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க உங்களுக்குன்னு புரியவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் இது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று உங்களுடைய மனதிற்குள்ள 1000 குழப்பங்கள் இருந்திருக்கும். அது எல்லாத்திற்குமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தீர்வு என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவீங்க. ஆனா அதற்கு முன்பு நான் கூறிய அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுகள் நடக்கும். ஒன்னே கிரகநிலை மாற்றங்களால் நடக்கும். இன்னும் உங்களுக்கு வேண்டியது, உங்களுக்குன்னு சில விஷயங்கள் உடனே நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்க மனதார சில விஷயங்களை செய்ய வேண்டும். அதுதாங்க எளிய முறையில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள். இதனை வீட்டில் பூஜை அறையில் வைத்து இந்த ஒரு பரிகாரங்களை
இந்த ஒரு பரிகாரங்களை நான் செய்ய சொல்கிறேன். அதன்படி நீங்கள் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் அவ்வளவு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள கிடைக்கும். இந்த பரிகாரங்களுக்கு எந்த விதமான செலவும் ஆக போவது கிடையாது. எளிய ஒரு பரிகாரம் தான். இந்த ஒரு பரிகாரத்தை இறுதியில் கூறுகிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்குன்னு உருவாகும். உங்களுடைய அதிபதி குருவின் வாக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் இப்போது உங்களுக்கு சாதகமான ஒரு பார்வையை செலுத்தக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிப்பார். உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நேரமானது உன்னுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது என்பதை குருவின் ஒரு வாக்காக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய கண்ணீர் துளிகளுக்கு பலன் கிடைத்து வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான ஒரு நேரமாக உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்குள்ள நல்ல ஒரு நிலைமைகளை நிச்சயமா தேடியும் கொடுப்பாருங்க. கிரக நிலைகள்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். ராகு கேதுவின் பிடியிலிருந்து உங்களுடைய ராசிகள் விடுபட்டு சுப கிரகங்களின் பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுவதால் இழந்த செல்வாக்கு மீண்டும் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையை இனிமே எப்படி நடத்த வேண்டும் என்று கிரகநிலைகள் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். முக்கியமா ராகு கேதுவால் இவ்வளவோ பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தீர்வானது நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களை தேடி வரக்கூடிய ஒரு புதிய மனிதர் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மனிதரின் வருகையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு நபர் யார் என்றால் அவர் ஒரு ஆன்மீக குருவாகவோ பழைய நண்பராகவோ அல்லது தொழில் ரீதியான வழிகாட்டியாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுப்பாங்க. அவங்க ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லதாகத்தாங்க பண்ணி கொடுப்பாங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில தடைகள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வாழ்க்கையில எடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாம் என்று எல்லாத்தையும் உங்களுக்குள்ள புரிந்து கொள்ளவும் வைப்பாங்க. மாறக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அந்த நபரின் ஒரு சிறிய ஆலோசனையோ அல்லது உதவியோ உங்களிடம் உங்களுடைய முடங்கி கிடந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி செல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அவரால் உங்களுக்கு ஒரு புதிய வருமான வாய்ப்போ அல்லது நீண்ட நாள் தீராத ஒரு சிக்கலுக்கு ஒரு தீர்வோ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமா மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் தாங்க நடக்கும். ஒவ்வொரு நன்மைகளும் பொருளாதாரத்துல மேன்மைகள், பகைவர்கள் விலகுவது, மனதில் ஒரு தெளிவு, இதெல்லாமே உங்களுக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க வேண்டும் என்றால் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மனதார நம்பிக்கையுடன் செய்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து நான் சொல்வதை நீங்கள் எழுத வேண்டும். ஆனால் ஒரு பேப்பரில் உங்களுடைய மனவேதனைகள் முழுவதையும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். முதல்ல உங்களுக்குன்னு என்னென்ன வேதனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, அனைத்தையும் நீங்கள் மனதார அந்த பேப்பர் முழுவதும் நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். நிரப்பி விட்டு அதனுடைய முடிவில் இனி என் வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டும் என்று நீங்கள் எழுத வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகள் தீர வேண்டும், எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று அனைத்தையுமே ஒரு பக்கம் முழுவதுமோ ஒரு பக்கமோ 2 பக்கமோ நன்றாக எழுதி கொள்ளுங்கள். எழுதிவிட்டு முடிவில் மட்டும் நான் இந்த பேப்பரில் எழுதுவதை நீங்கள் எழுத வேண்டும். இனி என் வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டும் என்று நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அந்த ஒரு பேப்பரை மடித்து ஆற்றில் அல்லது ஓடுகின்ற நீரில் நீங்கள் விட்டுக்கொள்ள வேண்டும். வியாழக்கிழமை நாட்களில் இதை செய்தால் மன அமைதி உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் இதனை அமர்ந்து நீங்கள் எழுத வேண்டும். எழுதிவிட்டு அதற்கப்புறம் இந்த பேப்பரை மடித்து உங்களுக்குன்னு நேரங்கள் எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது ஆற்றுக்கு போகக்கூடிய நேரங்களில் இந்த ஒரு ஓடுகின்ற நீரிலோ இந்த ஒரு பேப்பரை மடித்து நீங்கள் ஓடுகின்ற நீரில் செல்ல விடுங்கள். செல்லவிட்டு உங்களுடைய ராசி, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம் இதனையும் கூறி எனக்கு நல்லதே நடக்கும் என்று மனதார நீங்கள் நினைத்து இந்த ஒரு பேப்பரை விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சில விஷயங்கள் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதனுடன் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரமும் இருக்கு. உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவானை வலுப்படுத்தவும் இந்த ஒரு தேதியில உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை பெறவும் இதனை நீங்கள் செய்தால் போதும். மஞ்சள் நிற வழிபாடை நீங்க செய்யணும். காலையில கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலரை சாற்றி நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குன்னு நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்குங்க. அன்னதானம் நீங்கள் யாருக்காவது செய்து கொடுக்கலாம். பசியால் வாடக்கூடிய ஒருவருக்கு தயிர் சாதம் அல்லது பால் உணவை நீங்கள் வழங்கினீர்கள் என்றால் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். ஓம் நமோ நாராயணாய என்கிற இந்த ஒரு மந்திரத்தை நாளை வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் 108 முறைகள் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இது உங்களுடைய மனதிற்கு அமைதியையும் செயலில் ஒரு வெற்றியையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதனையும் நீங்கள் செய்து பாருங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எது வேண்டுமோ அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மீனம் ராசி அன்பர்களை, துயரம் என்பது நிரந்தரம் கிடையாது.
என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தப் போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீச தொடங்க ஆரம்பிக்கும். உங்களை அள வைத்தவர்கள் முன்னிலையில் நீங்கள் சிரித்து வாழ ஆரம்பிப்பீங்க. இனிமே எல்லாமே சுகமே, வெற்றி நிச்சயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே தாங்க நடக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.